வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 7ஆம் பாசுரம். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேச்சின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கீசு கீசென்றெங்கும் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாதம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தீரவேலோரும் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீச்சு கீச்சென்றெங்கும் மாலை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையும் ஓ கீச்சு கீச்சென்றெங்கும் மாலை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டி
கேட்டில்லையோ பெண்ணே கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திகவேலோரெம்பாவாய் தேசமுடையாய் திகவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். தோழியே, ஆனை சாத்தன் என்னும் குருவியின் கீச்சிடும் குரலும் அதன் தன் துணையோடு பேசும் மொழி கேட்கவில்லையா? ஆயர் பெண்கள் தயிர் கடையும் ஓசையும் அவர்கள் அணிந்திருக்கும் மணியின் ஓசை கேட்கவில்லையா? நாங்கள் நாராயணா கேசவா என்று புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் நோக்கம் என்ன? தோழியே, கதவை திற. இதுதான் இந்த பாசுரத்தின் கருத்தாகும். கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் கூழல் ஆட்சியர் மத்தினால் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் கூழல் ஆட்சியர் மத்தினால் வாசனரும் கூழல் ஆட்சியர் மத்தினால் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது பத்தும் பொழுது அடியவர்களை முன்னிட்டு கொண்டே அவனிடத்திலே செல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த அனுஷ்டானம் காட்டப்படுகிறது. அந்த அனுஷ்டானத்திலே முதல் பாசுரத்திலே, அதாவது 6வது பாசுரத்திலே
பிள்ளாய் என்ன இதை மறந்தவளை, இதை அறியாதவளை எழுப்பினார்கள். இன்றைய 7வது பாசுரத்திலே இந்த விஷயத்தை அறிந்தும் மறந்தவளை எழுப்புகிறார்கள். பேய்ப்பெண்ணே என்று சொல்லி எழுப்புகிறார்கள். இருந்தாலும் அந்த கோபிகைக்கு உண்டான பெருமை, நாயக பெண் பிள்ளாய், தேசமுடையாய் என்னெல்லாம் அவளுக்கு பெருமைகளும் இருக்கின்றன. ஆனால் பகவானை நீ தனியாக அனுபவித்து விடலாம் என்று நினைத்திருக்கிறாயே, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே நன்றாக தெரியுமே, அதை தெரிந்தும் நீ மறந்திருக்கிறாய் போலும் என அப்படி ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இந்த கோபிகையினுடைய திருமாளிகை வாசலிலே மற்ற கோபிகைகள் நிற்கிறார்கள். எழுந்திருந்து வா என்று சொன்னால் உள்ளே இருப்பவள் என்ன சொல்கிறாள்? இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொல்கிறாள். பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்று கூறுங்கள். உடனே ஒரு அடையாளத்தை சொன்னாள். புள்ளும் சிலம்பினகான் என்ன அந்த நேற்றைய பாசுரத்திலே பறவைகள் எல்லாம் கிளம்பி விட்டன, எழுந்து ஒலியெழுப்பி விட்டன என்று பொதுவாக பறவைகள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப் போகிறார்கள் என்னால், பறவைகள் என்று பொதுவாக சொல்லாமல் ஆனைச்சாத்தன் என்னொரு குறிப்பிட்ட பறவையை சொல்லி, அந்த ஆனைச்சாத்தன் என்கிற பறவை, அந்த ஆனைச்சாத்தன் பறவைகளெல்லாம் கலந்து பேசின. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனைச்சாத்தன் என்கிற பறவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அவைகளெல்லாம் கலந்து பேசுகிற பேச்சு கேட்கவில்லையா என்று சொன்னார்கள். அதே சமாதானம் தான் இவளும் சொல்லிவிட்டாள். ஏதோ ஆனைச்சாத்தன் என்கிற பறவைகள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ஆரவாரத்தை கேட்டு அவைகளும் ஒலி எழுப்புகின்றன, அதனால் அதை அடையாளமாக ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டாள். உடனே வெளியிலே இருப்பவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஏதோ ஒரு இடத்துல நடந்த விஷயம் அன்று இது பாருங்க, நான் என்ன சொன்னோம்? கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்று சொன்னாள். உள்ளே இருப்பவள் அவள் ஏகாந்தமாக கண்ணனை அனுபவித்து கொண்டு இருக்கிறாள். அந்த கண்ணனுடைய அனுபவத்திற்கு வெளியிலே இருப்பவர்கள் இவளுக்கு தடையாக தெரிகிறார்கள். அதனால் வெளியிலே இருப்பவர்களுக்கு அது புரிந்தது. உடனே அவளுக்கு என்ன சொன்னார்கள்? அவள் அறிந்தும் மறந்த ஒரு விஷயத்தை உணர்த்தினார்கள். என்ன அவளுக்கு தெரியும்? பகவானை அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும், தனியாக அனுபவிக்கக்கூடாது என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்பொழுது என்ன ஆனதோ தெரியவில்லை, மறந்து விட்டாள். பொதுவாக நாம் ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை மறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து என்ன கேட்பார்கள்? இந்த விஷயம் உனக்கு நன்னா தெரியுமே, இப்போ ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? ஏதோ பிசாசோ பேயோ உன்னை பிடித்து விட்டது, அதனால்தான் தெரிந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மறந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அதுபோல இவளுக்கு நன்றாக தெரியும் என்பதனாலே, இப்பொழுது அவள் மறந்திருப்பதனாலே ஒருவேளை உனக்கு பேய் பிடித்து விட்டது போலே பேய் பெண்ணே என்று சொன்னார்கள். ஆனால் அவள் இந்த அடையாளம் எல்லாம் அவளுக்கு போரவில்லை. சரி, பெரிய அடையாளம் சொன்னார்கள். என்ன அடையாளம்? திருவாய்ப்பாடியிலே நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்ன நடக்கிறார் எதுன்னு பார்ப்போம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவங் கேட்டிலையோ. காசும் பிறப்பும் என்னால் அந்த இடைப்பெண்கள் எல்லாரும், திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடைப்பெண்கள் நிறைய ஆபரணங்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். காசு, பிறப்பு, அச்சுத்தாலி, ஆமைத்தாலி முதலான ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் என்னால் அந்த மத்தை வைத்து கடைய வேண்டும் இல்லையா? இப்போ கடையும் பொழுது இந்த ஆபரணங்கள் எல்லாம் பெரிய சத்தம் எழுப்புகின்றன. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, நன்றாக கையை விட்டு தானே அந்த வெண்ணெயை எடுக்க முடியும். வெண்ணெய் என்பது திரண்டு வரும். ஆனால் அதை தயிர் பாத்திரத்திலிருந்து எடுத்து வேறொரு பாத்திரத்திலே வைக்க வேண்டும் என்னால் இப்போ கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்,
அப்படி அவர்கள் வேகமாக தயிர் கடையும் பொழுது என்ன ஆகிறது, அவர்களுடைய கூந்தல் எல்லாம் கட்டி இருக்கிறது. ஆனால் அந்த வேகமாக மத்தை கடையும் பொழுது கூந்தலிலிருந்து அந்த கூந்தல் அசைய அசைய என்ன ஆகிறது, அந்த வாசம், அந்த பரிமளம் மிக்க அந்த கூந்தலிலிருந்து வாசம் எல்லா இடத்திலேயும் அப்படியே பரவுகிறது. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரவங் கேட்டிலையோ. பெரிய மத்தை இட்டு அந்த தயிரை கடைகிறார்கள். தயிர் கடைவது என்னால் நம்ம இந்த தென் தேசங்களிலே பார்க்கக்கூடிய தயிர் அது வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் வடதேசம், குறிப்பாக பிருந்தாவனம், கோவர்தனம், கோகுலம், அந்த இடத்திலே தயிரை நாம் வாங்கி பார்த்தால் அது வேறு மாதிரி இருக்கிறது. எல்லாம் ஒரே தயிர் தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தயிர் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சென்று பார்த்தால் கூட அங்கே தயிர்கள் எல்லாம் ரொம்ப மிகவும் கடினமாக கெட்டியாக இருக்கிறது. அப்போ அத்தனை கெட்டியான தயிரை மத்தையிட்டு கடைய வேண்டும் என்னால் நிறைய சக்தி வேணும், பலம் வேண்டும். அது நன்னா அவர்கள் ஆழமாக அந்த மத்தையிட்டு கடைகிறார்கள். மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவங் கேட்டிலையோ. அவர்கள் அந்த மத்தையிட்டு தயிர் கடையும் பொழுது அந்த சப்தம், அந்த ஓசை இருக்கிறதே, அந்த ஒலி, அது எவ்வளவு தூரம் கேட்கிறது என்னால் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அந்த ஓசை பரமபதம் வரைக்கும் கேட்கிறதாம். இங்கே திருவாய்ப்பாடியிலே இவர்கள் தயிர் கடையக்கூடிய ஓசை யாராவது ஒருத்தர் 2 பேர் கடைந்தால் பரவாயில்ல. அங்கே 5 லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன. 5 லட்சம் குடும்பங்களும் ஒரே நேரத்திலே தயிரை கடைந்தால் அப்போ என்ன ஆகிறது, அது பரமபதம் வரைக்கும் கேட்கிறது. வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவங் கேட்டிலையோ. சரி, தயிர் கடைவது பொழுது விடுவதற்கு எப்படி அடையாளமாக கொள்ள முடியும் என்னால் அதிகாலையிலே தயிர் கடைந்தால்தான் அந்த வெண்ணெய் திரண்டு வரும். மற்ற நேரங்களிலே அது தயிரை கடையும் பொழுது வெண்ணெய் அவ்வளவு அழகாக வராது. அந்த சீதோஷ்ண நிலை, அதிகாலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு தான் தயிர் நன்றாக வரும், என்ன வெண்ணெய் நன்றாக வரும் என்று காட்டுகிறார்கள். உடனே சுலபமாக உள்ளே இருப்பவள் பதில் சொல்லிவிட்டாள். என்ன சொல்லிவிட்டாள், இங்கே எல்லாம் பசுக்கள் எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டு வளரக்கூடிய பசுக்கள், இதெல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிகாலையிலே மட்டும் தயிர் கடைந்தால் அது தயிர் கடைந்து முடிக்க முடியாது. 24 மணி காலமும் கடைந்தால்தான் அத்தனை தயிரையும் கடைந்து வெண்ணெய் எடுக்க முடியும். அதனால் இடைப்பெண்களுக்கு நாள் முழுவதும் இதேதான் வேலை. அதனால் இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறாள் அந்த உள்ளே இருப்பவள். என்னம்மா இது, எவ்வளோ அடையாளத்தை சொன்னாலும் நீ இப்படி பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, நாங்கள் என்ன செய்வது என்று வெளியிலே இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அப்போது அவள் உள்ளே இருப்பவளை பார்த்து, நீ எப்படிப்பட்டவள், நீ நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள். தலைவி இல்லாமல் நாங்கள் கண்ணனிடத்திலே போனால் கண்ணன் எங்களை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீ வந்தால்தான் அவன் எங்களை ஏறெடுத்து பார்ப்பான். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த நாராயணன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நாராயணனால் அவன் பரமபதத்தில் இருக்கிறான், அவனை யாருமே பார்க்க முடியாது என்றெல்லாம் இருக்கிற நிலை மாறி அவன் என்ன பண்ணுகிறான், நம்முடைய கண்களுக்கு இலக்காகி நாராயணன் மூர்த்தி கேசவன். கேசவன் என்னால் பல அர்த்தங்கள். இங்கே குறிப்பாக கேசி என்கிற அசுரனை அழித்தவன், கம்சனாலே ஏவப்பட்டவன், கேசி என்கிற அசுரனை அழித்தவன். எதற்கு அதை சொல்கிறார்கள் என்னால், அவன்தான் கடைசியாக வந்த அசுரன். கடைசியாக வந்த அசுரனும் தொலைந்தான் என்னால் அந்த விஷயத்தை சொன்னால் ஒரு சந்தோஷம் அந்த கண்ணனிடத்திலே பரிவு கொண்டவர்களுக்கு. இவர்கள் எல்லோரும் கண்ணனிடத்திலே பரிவு கொண்டவர்கள் தானே, அதனால் அதை சொல்லி சந்தோஷப்படுகிறாள். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இல்லை, நாங்கள் எல்லாம் பாடுவதற்கு சித்தமாக இருக்கிறோம், ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ உடனே கதவை திறந்து எங்களோடு கலக்க வேண்டும். தேசமுடையாய் திற. எப்படிப்பட்ட தேஜஸை உடையவள் நீ. உன்னுடைய தேஜஸ், முகத்திலே இருக்கக்கூடிய பொலிவு இதெல்லாம் காட்டிலே காய்ந்த ஒரு நிலா போலே வீணாக போகாமல் நாட்டிலே நாட்டாருக்கு பயன்பட வேண்டும். உன்னுடைய தேஜஸ் மிக்க அந்த முகத்தை நீ எங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவளை எழுப்புகிறார்கள். அவனும் கலந்தார். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் இது திருவாய்ப்பாடி என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். திருவாய்ப்பாடி இப்பொழுது நாம் அங்கே கண்ணன் பிறந்த இடம் வளர்ந்த இடம் ஆய்ப்பாடி, திருவாய்ப்பாடி, கோவர்தனம், கோகுலம் என்ன அங்கே எல்லாம் போனால் என்ன நாம் நிச்சயம் பார்க்கலாம் என்னால் இதை நிச்சயமாக பார்க்கலாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரவம் என்று எப்பொழுது நாம் பிருந்தாவனம் அந்த இடங்களுக்கு போனாலும்
யாராவது தயிர் கடைந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய பசுக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அங்கே இருக்கும். இதே தான் அவர்களுக்கு காரியம். இதிலே அந்த கண்ணன் விளையாடின இடம் என்று எல்லாம் காட்டுவார்கள். இந்த இடத்திலே தான் அவன் காளியன் மீது நர்த்தனம் ஆடினான், இந்த இடத்திலே தான் அவன் அந்த மருத மரங்களை முறித்தான், இங்கேதான் கேசி என்கிற அசுரனை கொன்னான் என்று அதெல்லாம் காட்டுவார்கள். எல்லாம் அந்த கடைசி சரித்திரத்தை சொல்லிவிட்டபடியாலே திருவாய்ப்பாடியிலே நடந்த அத்தனை சரித்திரங்களையும் இங்கே நாம் சூச்சிப்பித்து அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக இந்த பாசுரத்தாலே திருவாய்ப்பாடி அனுபவம் என்று அதை அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।